ஏற்கனவே எதுக்குமா என்ன இவ்வளவு கருப்பா பெத்த அப்படின்னு என்னுடைய அம்மா கிட்ட போய் நான் கதறி பலமுறை அழுதுருக்கேன் அப்படின்னு சொன்ன நம்மளுடைய சரவணன் மீனாட்சி மைனா அவர்கள் தற்போது மீண்டும் மனசை விட்டு பேசி மறுபடியும் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஆமாங்க, நம்மளுடைய சரவணன் மீனாட்சியில நடிச்சதுக்கு அப்புறமா நந்தினி என்கிற மைனாவுக்கு பல இடத்துல பல வெல்கம் நோட்ஸ் வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. தற்போது அவங்க பல சேனல்ல பல ப்ரோக்ராம்ல தொகுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கலக்க போவது யாரு அப்படின்ற ப்ரோக்ராம்ல ஜட்ஜஸ் அவர் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது சரவணன் மீனாட்சியில நான் மைனா கேரக்டர் நடிச்சதுனாலதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய நந்தினி. ஆமாங்க, என்னுடைய மைனா கேரக்டர்ல நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடிச்சேன். ஆனா ரொம்பவே கஷ்டப்பட்டு டைலாக் பேசி நடிச்சதை எல்லாருமே ரொம்ப காமெடியா பார்த்தாங்க. நான் கோவமா பேசின ஆக்டிங்க கூட வந்து அவங்க காமெடியா தான் பேசினாங்க. அதனால எனக்கு காமெடி ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் பல ப்ரோக்ராம்ல நடிக்கிறதுக்கு எனக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சிது. அதனால நான் சரவணன் மீனாட்சியை இப்போ வரைக்கும் மிஸ் பண்றேன் அப்படின்னு கண்ணுல தண்ணி வச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லைங்க, சரவணன் மீனாட்சியில நான் நடிச்சப்ப எனக்கு ஏகப்பட்ட வெல்கம்ஸ் வந்துச்சு. மேலும் நான் பொதுமக்கள் கிட்ட நெருங்கி பழகும்போது கூட அவங்க சரவணன் மீனாட்சி மைனாவை தான் என்ன பார்த்தாங்க. என் பேர் நந்தினின்றதை விட மைனா அப்படின்றது தான் பல பேருக்கு தெரிய வந்துச்சுங்க. அது மட்டும் இல்ல, சரவணன் மீனாட்சியில இருந்தப்பதான் எனக்கு பல படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்துட்டு இருக்கு. தற்போது எனக்கு பல படங்கள் கையில இருந்து வந்துட்டு இருக்கு. மேலும் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வந்துட்டு இருக்கதா அவங்க ரொம்பவே பூரிப்போட பேசியிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் சரவணன் மீனாட்சி தொடரை பயங்கரமா மிஸ் பண்ணி வந்துட்டு இருக்கேன். மறுபடியும் எனக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நான் அந்த தொடர் நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு நம்மளுடைய மைனா ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா பேசியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.